ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்காக சிறந்த சவுண்ட் இன்ஜினியருக்கான ஆஸ்கர் விருது வாங்கினவர் ரசூல் பூக்குட்டி. இவர் தான் எழுதிய கதையை அமிதாப் கிட்ட சொல்ல, அமிதாப்க்கு அது ரொம்ப பிடிச்சு நானே இந்த படத்துல நடிக்கிறேன்னு சொல்லிட்டாராம். அமிதாபோட கால்ஷீட்டுக்காக தான் வெயிட்டிங். 1970s சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் நடிகர் ரவிச்சந்திரன். இவரோட பேத்தி தன்யா இப்போ தமிழ் சினிமால ஹீரோயினா அறிமுகமாக போறாங்களாம். பிருந்தாவனம், துப்பறிவாளன்னு அடுத்தடுத்து 2 படத்துல நடிக்கிற தன்யா சசிகுமாரோட புது படத்துலயும் நடிக்க ஒப்பந்தம் நடந்திருக்கு. அந்த புது படத்தோட பேர் என்ன தெரியுமா? அலப்பறை. போன வருஷம் பாகுபலி படம் ரிலீஸ் ஆகி பல சாதனைகள் படைச்சது. பாகுபலி 2 எப்போ ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அடுத்த வருஷம் ஏப்ரல் 28 பாகுபலி 2 ரிலீஸ்னு படக்குழு அறிவிச்சது. பரபரப்பா அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல பாகுபலி படத்துல வில்லனா நடிச்ச ராணாவோட போட்டோ ஒன்னு வைரல் ஆகி இருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்காகவே பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி ராட்சசன் கெட்டப்ல போஸ் கொடுத்திருக்காரு ராணா. 80s டாப் லிஸ்ட்ல ஹீரோயினான ஸ்ரீதேவியோட பொண்ணு ஜான்வி இப்போ ஹீரோயின் அவதாரம் எடுக்க போறாங்க. பாலிவுட் நடிகர் வருண் தவான் நடிக்கிற படம் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற படம்னு சொல்ல உடனே ஓகே சொல்லியிருக்காங்க ஜான்வி. அம்மாவுக்கே போட்டியா? பொதுவாவே செலிபிரிட்டிஸ்னாலே நிறைய பாதுகாவலர்களோட வரத பார்த்திருப்போம். அதை பத்தி நம்ம நிறைய கமெண்ட்ஸும் கொடுத்திருப்போம். இப்படி நிறைய பாதுகாவலர்கள் தேவையான ஒரு செலிபிரிட்டி கிட்ட கேட்க அவங்க சொன்ன பதில் தான் சென்சேஷனல். இந்த குவெஸ்டினை யார்கிட்ட கேட்டிருக்காங்க தெரியுமா? பிரபல ஹிந்தி நடிகை சோனம் கபூர் கிட்டங்க. ராஞ்ச்னால தனுஷ்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்களே. என்னோட பர்சனல் விருப்பு வெறுப்புகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு என்னுடைய தேவை என்னன்னு பார்த்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை வெளியே போகாம பார்த்துப்பாங்க. பிரபலங்கள் என்ன சொன்னாலும் இப்பதான் விளம்பரமாகி விடுதேன்னு பட்டுன்னு சொல்லியிருக்காங்க சோனம்.